எனது அன்பு நேயர்களே, வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் அஸ்ட்ராலஜி சேனலின் கும்பராசி அன்பர்களே, உங்களுக்கு என்னுடைய உள்ளம் கனிந்த இனிய 2025 ஆங்கில புத்தாண்டின் நல்வாழ்த்துக்கள். அன்போடும் அறத்தோடும் பண்போடும் பாசத்தோடும் உள்ள அன்பென்பது உற்சாகத்தோடு மற்றவர்களை பார்க்கக்கூடிய கும்பராசி அன்பர்களே, சச யோகத்திலே சிறப்பை பெறக்கூடிய அமைப்பை இந்த புத்தாண்டு உங்களுக்கு நிச்சயம் தரும். ஜென்மச்சனி காலமாக இருக்கிறது. அதை மனதிலே வைத்து செயல்படும் போது சனி பகவான் உயர்த்துவது என்பது நிச்சயமாக இருக்கிறது. அனுகூல பலன்கள் எப்படி இந்த ஜனவரி 2025 இந்த 2025 துவங்கும் போது ஆங்கில புத்தாண்டை அடிப்படையாக வைத்து பலர் பல நிலைகளிலே முன்னேற்றத்திற்கான திட்டங்களை இடக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். அதிலே ஒரு ஏற்றம், ஒரு மாற்றம், அனுகூலத்தை தர வேண்டும் என்றால் நிச்சயமாக உங்களுக்கு சசயோகம் கை கொடுக்கும். சசயோகம் மட்டுமல்ல, சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் நிலைக்கு அதிபதி. அது மட்டுமல்லாமல் பாக்கியத்திற்கும் அவர்தான் அதிபதி. அப்படி பாக்கியத்திற்கு அதிபதி குடும்ப சுகம், அது மட்டுமல்ல வாகன பயணங்கள் சார்ந்த விஷயங்களிலே அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இணையாக சனியோடு இணைந்து துவங்கக்கூடிய இந்த புத்தாண்டு என்பது 2022 மிக அற்புதம். இந்த ஜனவரியிலே சுக்கிரன் தரக்கூடிய அள்ளி தரக்கூடிய அற்புதம் என்பது மிக மிக அதிகம். இதுல சில விஷயங்களில எச்சரிக்கையோடு இருக்கும் போது மிகப்பெரிய வெற்றிகளை நீங்கள் பெற முடியும். இந்த மாதத்தினுடைய துவக்கத்திலே புதன் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் நிலையில இருக்கிறார். அந்த 10ஆம் நிலையில இருக்கக்கூடிய புதன் வசியோகத்தை பெற்று உங்களுக்கு நல்ல பண்புகளை, கல்வியிலே புதிய மைல்கல்களை தொடக்கூடிய, அதாவது கல்வி என்றால் வாழ்நாள் முழுவதும் கற்றுக்கொண்டிருப்போம். மாணவர்களாக இருந்தால் சொல்ல தேவையில்லை. வெற்றிக்கு மிக அற்புதம். அது மட்டுமல்லாமல் சுனப யோகம் என்பது சனி மற்றும் சுக்கிரன் இணைந்து தரக்கூடிய இந்த அற்புதம் மிக அற்புதமாக இருக்கிறது. சொத்து, புகழ், அறிவு, ஆற்றல் என்பது இருக்கும். மாதத்தினுடைய துவக்கம் ஜனவரி மாதம் துவங்கும் போதே சந்திரன் செவ்வாயினுடைய பார்வையை பெற்று, சந்திரன் 12ஆம் நிலையில இருந்தாலும் கூட இந்த செவ்வாய் நீச்ச வக்கர செவ்வாயினுடைய பார்வை பெறுவது என்பது ஒரு லக்ஷ்மி கடாட்சத்தை தரும். நிச்சயமாக இது ஒரு மங்களகரமான மிக சிறப்பான அமைப்பு. ஏனென்றால் லக்ஷ்மி கடாட்சத்தை 6ஆம் இடத்து செவ்வாய் அவர் நீச்சம் பெற்று வக்கரம் பெற்று இருந்தாலும் கூட நிச்சயம் அருளக்கூடிய அமைப்புல கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் துவங்குகிறது. ஆகையினால் இந்த விஷயம், அதாவது இந்த துவங்கக்கூடிய விஷயத்துல உடல் நலத்தின் மீது சற்று கூடுதல் அக்கறை தேவை. 6ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சம் வக்கரம் பெற்று மாதத்தினுடைய கடைசியில ஜனவரி 2025 கடைசியில அவர் 5ஆம் நிலைக்கு வந்து விடுவார். இந்த காலகட்டங்களிலே குழந்தைகளினுடைய உடல் நலத்தில் பொதுவாகவே இந்த மாதம் முழுக்க குழந்தைகளினுடைய உடல் நலத்தில் சற்று கூடுதல் கவனம் தேவை. குறிப்பாக ஜனவரி மாதம் பாதி வரை 13 ஜனவரி என்று எடுத்துக்கொள்ளுங்கள் வரை குழந்தைகளுடைய உடல் நலம், அல்லது நீங்கள் யாரை மிகவும் நேசிக்கிறீர்களோ அப்படி வைத்துக் கொள்ளலாம். அது ஒரு நட்பாக இருக்கலாம், உங்களுடைய தாய் தந்தையாக கூட இருக்கலாம், உறவாக இருக்கலாம். யாரிடம் மிக அன்பும் பண்பும் பாசமும் எதிர்பார்க்கிறீர்களோ, யாருக்கு தருகிறீர்களோ அவர்களுடைய உடல்நலத்தின் மீது சற்று கூடுதல் அக்கறை என்பது நிச்சயமாக தேவை. சரி, அற்புதம் எங்கெல்லாம் நிகழ்கிறது என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசியிலேயே மூலத்திரிகோணத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவான் சாத்வீக எண்ணங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தருவார். அது மட்டுமல்ல, அதனோடு இணையக்கூடிய இந்த சுக்கிரன் மாதம் முழுவதுமே அந்த சுக்கிரன் தரக்கூடிய அற்புதம். சுக்கிரன் மாதத்தினுடைய கடைசி வாரத்தில் தான் உச்சம் பெறக்கூடிய நிலைக்கு செல்வார். அப்போதும் அற்புதம் தான், ராகுவோடு இணைந்து. ஆகையினால் சுகம், லக்ஸரி என்றால் மிக அற்புதமாக பெறக்கூடிய அமைப்பு. எதிர்பார்த்ததை விட தனதானிய சம்பத்திலே சற்று கூடுதல் கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். நான் சொல்வது சாத்வீக வழிகளிலே, சட்டத்திற்கு புறம்பாக இந்த வாழ்க்கையில், குறைந்தபட்சம் இந்த வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு நல்லதை நினைத்து நடந்திருப்பவர்களுக்கு, பெண்களை உயர்வாக நடத்துபவர்களுக்கு, ஏனென்றால் சுக்கிரன் சனியோடு இணையும் போது பெண்களை தவறாக நடத்தியிருந்தால் மிகப்பெரிய தண்டனையை கூட தந்துவிடக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். ஆனால் பொதுவாகவே அப்படி மிகச்சிலர் தான் செய்வார்கள். பண்பும் பாசத்தோடும் இல்லத்து பெண்களை அற்புதமாக நடத்தக்கூடிய கும்பராசி என்பவர்களுக்கு உடன் பிறந்த தங்கை, அக்கால் அல்லது தாய் தன்னுடைய வீட்டு பெண்களுக்கு மரியாதையோடும் அவர்களுக்கு எந்த விதமான ஒழுக்க குறைவும் வராமல் பாதுகாக்கக்கூடிய கும்பராசிக்கு குன்றுடை இட்ட, அதாவது குன்றின் மேல் வைத்த விளக்கு போல் அவர்களும் பிரகாசமாக இருந்து மற்றவர்களுக்கும் அந்த அந்த ஏரியா, அந்த ஊருக்கே பிரகாசத்தை தரக்கூடிய அந்த அமைப்பை தந்துவிடக்கூடியதா இந்த ஜனவரி 2025 துவங்குகிறது.
சூரியன் 11ஆம் நிலையில இருக்கும்போது சந்தோஷத்தை அள்ளித்தரக்கூடிய அமைப்பு. மாதத்தினுடைய பெரும்பகுதியிலே, அதாவது 13 வரை சந்தோஷத்தை தரக்கூடிய அமைப்பு என்பது சூரியன். அதாவது லாபம் அதிகமாக இருக்கும். சூரியன் 11ஆம் இடத்துல இருக்கும்போது லாபம். இது உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு சில செலவுகளை நீங்கள் செய்யக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். இங்கும் கூட சாத்வீக எண்ணங்கள் இருக்கும்போது இந்த லாபத்தை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு நல்ல பரிசுகளாக தரலாம். உடன் வேலை செய்பவர்களுக்கு, ஒரு கம்பெனியினுடைய நிறுவனர் முதலாளியாக இருக்கிறீர்கள் என்றால், உடன் வேலை செய்பவர்களுக்கு சில பரிசு பொருட்களை, எதிர்பாராத பரிசு பொருட்களை எல்லாம் வாங்கி தந்து மகிழக்கூடிய அளவிற்கு இந்த 2025 துவங்கும். அது மட்டுமல்லாமல் இந்த சனி பகவான் இந்த உங்களுடைய ராசியில இருக்கிறார். ஆகையினால சில சமயங்களில மன அழுத்தத்தை ஏற்படுத்தி விடக்கூடிய அமைப்பு என்பது ஏற்பட்டுவிடும். இது வாரத்தில் பல நாட்களிலே நடக்கும். அப்போது என்றால் மாதத்திலே பெரும்பகுதியிலே இருக்கும். ஏனென்றால் ஜென்மச்சனியில இருக்கிறீர்கள். இங்கு வேறு சுக்கிரன் சுகம் தரக்கூடியவன் இருக்கிறான். ஆகையினால சுகத்திற்காக வேண்டி உணர்ச்சி வசப்பட்டு எந்த விதமான தப்பு விஷயங்களிலும் ஈடுபடாமல் இருப்பது மிக முக்கியம். காரணம், செவ்வாய் நீச்சம் வக்ரம் பெற்ற செவ்வாயினுடைய பார்வை உங்களுடைய ராசி மற்றும் 12 சட்டத்திற்கு புறம்பான விஷயத்தில் ஈடுபட்டாலோ, ஆண் பெண் விஷயங்களிலே தேவையற்ற விஷயங்களில் ஈடுபட்டாலோ சட்ட பிரச்சனைகளுக்குள் சிக்கக்கூடிய அமைப்பு என்பது ஏற்பட்டுவிடும். ஆகையினால மிக கவனமாக இருக்க வேண்டும். ராகு 2ஆம் இடத்தில் மிக முக்கியமாக 2ஆம் இடத்து ராகுவோடு மாதத்தினுடைய அந்த 27, 28 சென்று சேரக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெறுகிறார். இங்கு சுகத்தை, லக்ஸரியை சாத்வீகமான முறையில் உங்களுக்கு உரிய விஷயங்களை அனுபவிக்கும் போது மிகப்பெரிய ஆனந்தம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். அதே சமயத்துல பேராசையினால் ஏதேனும் மிகப்பெரிய தனம் வந்துவிட்டோம் என்று யாரோ சொன்னார்கள் என்று பணத்தை எங்கேனும் முதலீடு செய்தீர்கள் என்றால் அந்த பணம் சிக்கலை உங்களுக்கு தரும், பணமும் இழக்கக்கூடிய அமைப்பாகினால பண்போடு இருங்கள், பாசத்தோடு இருங்கள். பேராசை என்பது அறவே அகற்ற வேண்டும். ராகுவோடு சுக்கிரன் சேரும்போது அற்புதத்தை தரக்கூடிய சூழ்நிலை 2ஆம் இடத்துல. 2ஆம் இடத்து ராகுவோடு சுக்கிரன் சேரும்போது அடுத்து வரை கேலி கிண்டல் செய்வதோ, புறம் பேசுவதோ, வீண் பழி பொய்களை பேசுவதோ தவிர்த்தால் புத்தாண்டு மிக மிக இனிமையாக இருக்கும். கற்கண்டு என்ன இனிப்பு, கற்கண்டோடு தேன் சேர்த்தால் ஒரு இனிப்பு. அது மட்டுமல்ல, அதோடு அந்த அதிமதுரம் என்று சொல்வார்கள் தெரியுமா? நுனிநாக்கில் கசந்து அடிநாக்கில் இனிக்கும். இந்த தேன் என்பது நுனிநாக்கில் இனித்து அடிநாக்கில் கசக்கும். ஆகையினால இவையெல்லாம் கலந்து உண்ணும் போது இனிப்போ இனிப்பாக இருக்கும். அப்படி ஒரு வாழ்க்கையின் இனிப்பை உங்களுக்கு தரும். மேலும் உற்றார் உறவினர்கள் எல்லாம் உங்களிடம் காசு பணம் கேட்டு வரக்கூடிய சூழ்நிலை என்றால் மிக கவனமாக எப்படி கையாள வேண்டும் என்று உண்மையை சொல்லுங்கள். இல்லை என்றால் ஏதேனும் இருப்பதை கொடுத்து திரும்பி வரும் என்று நினைக்காதீர்கள். திரும்பி வருவதற்கு வாய்ப்பே இல்லை இந்த காலகட்டத்திலே பணம் கொடுத்தீர்கள் என்றால். குரு பகவான் வேறு நாளிலே வக்ரம் பெற்று இருக்கிறார். ஆகையினாலே முயற்சிகளிலே தடை. பணத்தை கொடுத்து வாங்கிவிடலாம் என்று வட்டிக்கு ஆசைப்பட்டால் அது வீண் விரை செலவாக மாறிவிடும். யாருக்கும் அப்படி செய்யாதீர்கள். வேணுமென்றால் தானமாக கொடுத்து விடுங்கள். அதுதான் சிறப்பாக இருக்கும். அது மட்டுமல்ல, இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் உங்களுக்கு நபாச யோகங்களிலே முக்கியமான இந்த மாலா யோகம், அந்த மாலை யோகம் என்று சொல்வார்கள், அது அமைந்திருக்கிறது. அதாவது அற்புதங்களை செய்யக்கூடிய அற்புதர்கள் 3 கேந்திரங்களிலே அமைந்திருக்கிறார். ஆகையினாலே இந்த கேந்திரங்களிலே அமைந்திருக்கக்கூடிய இந்த அற்புதம் உங்களுடைய ராசியிலேயே சுக்கிரன், 4ஆம் இடத்திலே குரு, 10ஆம் இடத்திலே புதன். இந்த அமைப்பு என்பது ஒரு அற்புதம், சந்தோஷத்தை தரும். மாதம் முழுக்க சாத்வீக எண்ணம், தெய்வ பக்தியோடு இருக்கும்போது லக்ஸரி, ஆடம்பரத்தை நீங்கள் பெற முடியும். அதாவது சொற்ப செலவிலேயே ஆடம்பரத்தை, ஆடம்பரமான அந்த நிலைகளை நீங்கள் அடைய முடியும். அது மட்டுமல்லாமல் இந்த தாமினி யோகம் என்ற அமைப்பு நபாஸ் யோகங்களிலே இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு ஒரு புகழ் வேண்டும் என்றாலும் சிறப்பு, குழந்தை வரம் என்றாலும் அதற்கான முயற்சிகளிலே வெற்றி என்பது நிச்சயமாக கிடைக்கும். கேது 8 இருக்கக்கூடிய சமயத்துல ஏதேனும் தவறு செய்திருந்தீர்கள் என்றால் அதற்கு தீர்வுகளை நீங்கள் பார்க்கவில்லை என்றால் ஏதோ ஒரு பயம் தொற்றிக்கொண்டே இருக்கும். ஆகையினாலே அந்த பயம் உங்களுக்கு வேறொரு பிரச்சனையை தந்துவிடும். ஆகையினால் விஷயங்களை எப்படி எளிதிலே தீர்ப்பது என்று நல்ல ஆலோசனை பெறுங்கள். உங்களிடமிருந்து பணம் பிடுங்கக்கூடிய ஆலோசகர்களிடமிருந்து விலகி வருவதுதான் சிறப்பை ஏற்படுத்தி தரக்கூடியதாக இருக்கும். புதன் மாதத்தினுடைய ஆரம்பத்திலே, அதாவது ஜனவரி 1 முதல் 4 வரை உங்களுக்கு பயணங்கள், அலைச்சல்கள் தரும். இந்த 4 நாட்கள் சற்று கூடுதல் எச்சரிக்கையாக நீங்கள் இருக்க வேண்டும். இல்லை என்றால் இருக்கக்கூடிய வியாபார இடத்திலே மாற்றுதல், இருக்கக்கூடிய பணியிடத்திலே மாறுதல், ஒரு டிரான்ஸ்பர், அது போன்று அலைக்கழிக்கப்படக்கூடிய சூழ்நிலைகள்
வருடம் துவங்கும் போது இந்த புதனினுடைய காரணத்தினால் ஏற்படும். இருந்தாலும் அது மிகப்பெரிய பிரச்சனையாக ஆவதற்கு வாய்ப்பில்லை. ஏனென்றால் உங்களுக்கு லாபாதிபதியும் 2ஆம் இடத்து தனாதிபதியுமான குரு 4ஆம் இடத்திலே வக்ரம் பெற்று புதனை பார்க்கக்கூடிய சூழ்நிலை ஆகையினால பிரச்சனைகள் கையை மீறி செல்லாமல் கட்டுக்குள் இருக்கும். இருந்தாலும் கவனம். அதன் பின்பு அற்புதம் தான். ஜனவரி 4 துவங்கி 24 வரை புதன் உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருந்து பொன்பொருள் சேர்க்கைக்கு வித்திடுவார். ஆகையினால சில நாட்களிலே கவனம். இந்த நாட்களில பேச்சில், அதாவது ஜனவரி இந்த முதல் வாரத்தில சற்று கவனக்குறைவாக பேசுவது, அஜாக்கிரதையாக இருப்பது குறிப்பாக இவையெல்லாம் சிக்கலை ஏற்படுத்தும். ஜனவரி மாதம் கடைசியில உடல் நலத்தின் மீது சற்று கூடுதல் அக்கறை, யோகா, தியானம், ஏற்கனவே ஏதேனும் உடல்நல கோளாறுகள் இருக்கிறது என்றால் அதுல சற்று கூடுதல் அக்கறையோடு இருப்பது மிக முக்கியம். உங்களுடைய உடல்நிலை ஏதேனும் சில சிக்கல் இருக்கிறது, ரத்தம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறது என்றால் உடனடியாக அதற்கான சரியான மருத்துவரை நாட வேண்டும். ஏனென்றால் உங்களுடைய ராசியின் மீது செவ்வாயின் பார்வை இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 12ஆம் இடத்தின் மீதும் இருக்கிறது. ஆகையினால ஏதேனும் ஒரு விரய செலவை உடல் மருத்துவ ரீதியாக தந்துவிடக்கூட அமைப்பு இருக்கிறது. அரசு விஷயங்களிலே அரசு சார்ந்த அனுகூலங்கள் ஏற்படுத்தி பார்க்கிறீர்கள், எதிர்பார்க்கிறீர்கள் என்றால் மிக கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் செவ்வாய் நீச்சம், அது மட்டுமல்லாமல் வக்ரம். இந்த காலகட்டத்திலே கவனம். உங்களுடைய குழந்தைகளை நல்வழிப்படுத்தி வைக்கும் போது இந்த வருடம் என்பது மிகப்பெரிய வெற்றியை தரும். உங்களுடைய குழந்தைகளுக்கு அனுகூலத்தை தரும். சூரியன், நான் முதலிலேயே சொன்னேன், இந்த மாதத்திலே தை பிறக்கும் போது சூரியன் உங்களுக்கு ஏதேனும் ஒரு குடும்ப செலவுகளையோ, வியாபார செலவுகளையோ, அல்லது வேலையில் இருந்தாலும் கூட ஏதோ எதிர்பாராத ஒரு செலவு என்பது ஏற்படும். அதை சுப விரயமாக மாற்றிக்கொள்வது சிறப்பு. குறிப்பாக அந்த சுப விரயம் என்பது வீடு வாங்குவது, உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப ஒரு வாகனத்தை வாங்குவது என்று அமைத்துக் கொள்வது சிறப்பாக அமையும். அல்லது ஏதேனும் தகவல் தொடர்பு சார்ந்த சாதனங்களை வாங்குவது, ஏதேனும் செல்போன் போன்ற விஷயங்கள், லேப்டாப் போன்ற விஷயங்கள் வாங்கக்கூடிய அந்த அமைப்பு என்பது உங்களுக்கு சுபவிரய செலவுகளாக உங்களுடைய செலவுகளை நீங்கள் மாற்றி அமைத்துக் கொள்ளலாம். இந்த கும்பராசி என்பர்களே, இந்த பிரம்ம யோகம் என்று ஒன்று அமைகிறது. இந்த மாத துவக்கம், இந்த ஜனவரி 2025 குரு, சுக்கிரன், புதன் இவை குழந்தைகளுக்கு நல்ல கல்வி, நல்ல வரம், சந்தோஷம் இவற்றை எல்லாம் தரும். ஆகையினால சற்று எல்லா விஷயத்திலும் சாத்வீகமான எண்ணங்களோடு இருப்பது சிறப்பை ஏற்படுத்தும். ராஜ யோகம், அதாவது லக்ஷ்மி யோகம், ராஜயோகம் என்றெல்லாம் சொல்ல வேண்டும் என்றால் உங்களுக்கு நிச்சயமாக சனி சுக்கிரன் இந்த இணைவு இந்த மாதம் முழுக்க கிட்டத்தட்ட பெரும் பகுதியில இருக்கிறது. இது அதிர்ஷ்டத்தை அள்ளி தருகிறது. அது மட்டுமல்ல, அனுபவிக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தையும் சாதனைகளை படைக்கக்கூடிய ஏற்றத்தையும் உங்களுக்கு தரும். 14 ஜனவரி 2025 வரை சூரியன் 12க்கு வருவதற்கு முன்பாக உங்களுடைய இந்த நிலைகளிலே 11ஆம் இடத்து சூரியனுடைய அற்புத நிலைகளை நீங்கள் உணரலாம். குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை வாழ்க்கை துணை வழியாக தை பிறந்தவுடன் அவர்களுக்கு ஏதோ ஒரு செலவு இருக்கும். வீண் செலவாக வைத்துக் கொள்ளாதீர்கள். அவர்கள் காரணமாக ஏதேனும் தேவையற்ற செலவுகளை செய்து, அல்லது அவர்களுடைய தேவையற்ற அறிவுரை, அவர்களுடைய உரை அறிவுரையாக அறவுரையாக இருந்தால் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரும். அல்லது ஏதேனும் உங்களை குழப்புவது போன்ற விஷயத்திலிருந்து நீங்கள் தெளிவு பெறவில்லை என்றால், ஆனால் கும்பராசிக்காரர்களுக்கு தெளிவு பெற முடியாத ஒரு சூழ்நிலையை ராசியில இருக்கக்கூடிய சனி தருவார். ஆகையினாலே நல்ல நண்பர்கள் அவர்களுடைய அல்லது நல்ல ஆலோசகர்களுடைய அறிவுரையை கேட்டு செயல்படும் போது தலைகுனிவு ஏற்படாமல் தப்பித்துக் கொள்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும். ஆகையினாலே குடும்ப சூழ்நிலைகளிலே கவனமாக இருங்கள். வீட்டின் பொறுப்புகள் அதிகமாக இருக்கும். அதை நிறைவேற்றி மகிழக்கூடிய அந்த புத்திசாலித்தனமும் இருக்கும். அதனால் ஒரு பாராட்டும் வரும். உங்களுடைய கவனம் என்பது வீட்டின் செலவுகள், உறவுகளை எப்படி கையாள்வது என்று இருக்க வேண்டும். இல்லை என்றால் நட்பு உறவுகளிலே இந்த குரு வக்கரம் பெற்று 4லே இருக்கும்போது ஏதேனும் சிறு சிறு பிரிவுகளை ஏற்படுத்தி விடக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். இந்த காலத்திலே ஏற்படக்கூடிய பிரிவுகள் பெரும்பாலும் வாழ்நாளிலே மீண்டும் இணைவதிலே மிகப்பெரிய சிக்கலாக இருக்கும். அதனால் உறவுகளை தவிர்க்காதீர்கள். இரத்த சம்பந்த உறவுகளை நிச்சயமாக தவிர்க்காமல் இருப்பது மிக மிக அவசியம். அதிர்ஷ்டம் இருக்கிறதா? நிச்சயம் அதிர்ஷ்டம் உண்டு. ஏனென்றால் ராசியிலேயே சனி பகவான் மூலத்திரியோன ஆட்சி பெற்ற உங்களுடைய ராசிநாதனோடு சுக்கிரன் இணைந்திருக்கும் போது, அது மட்டுமல்லாமல் நான் சொன்னது போன்று முக்கியமான சுபத்தை அள்ளித்தரக்கூடிய 3 கிரகங்கள் கேந்திரத்திலே இருக்கும்போது அதிர்ஷ்டம் நிச்சயமாக உண்டு. 27 ஜனவரியில சுக்கிரன் 2ல் ராகுவோடு இணையும் போது அதுவும் மிக சிறப்பான அதிர்ஷ்டத்தை தரும். ஆகையினால சாத்வீக எண்ணங்களோடு இருக்கும்போது மிகப்பெரிய அதிர்ஷ்டம், தனலாபம் எல்லாம் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும்.
புதன் பகவானுக்கான ஏதேனும் ஒரு பூஜை செய்வது சிறப்பாக இருக்கும். அல்லது புதனுக்கான கோயில்கள் உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருந்தால் அங்கு சென்று வருவது சிறப்பாக இருக்கும். புதன் தசை அல்லது புதன் புக்தி நடந்து கொண்டிருந்தால் புதன்கிழமைகளிலே விரதம் இருந்து வெள்ளை மலர் அல்லது வெண்காந்தல் மலர் வைத்து புலி சாதம் தயிர் சாதத்தை நிவேதனமாக வைத்து புதனை வேண்டுவது என்பது மிக சிறப்பான பலன்களை தரும். அதோடு கூட வெள்ளிக்கிழமை மாலை வேளையில நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது சிறப்பை ஏற்படுத்தும். தினந்தோறும் அதிகாலையில பிரம்ம முகூர்த்தத்தில எழுந்து மார்கழி மாதம் என்பது 13 ஜனவரி வரை இருக்கும். ஆகையினாலே அதிகாலையில் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் கும்பராசி என்பவர்கள் எழுந்து விளக்கேற்றி வழிபாடு செய்வது, வடக்கு திசையை நோக்கி ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது, அதனை தொடர்ந்து விஷ்ணு வழிபாடு, உங்களுடைய இஷ்ட குலதெய்வ வழிபாடு என்பது பிரச்சனைகளிலிருந்து உங்களை அகற்றும். வீண் விவாதங்கள் ஏற்பட்டாலும் கூட அதிலிருந்து உங்களை நிச்சயமாக அகற்றும். சரி, பரிகாரம் என்ன? வீண் விவாதங்களை தவிர்ப்பது, இல்லத்து பெண்களை கௌரவத்தோடு நடத்துவது, பொய் புரட்டுகளிலிருந்து அகன்று இருப்பது, மனக்குழப்பத்தை நீங்க விநாயகர் வழிபாடை தொடர்ந்து மேற்கொள்வது, அடக்கம் இல்லாமல் இருப்பது, அதாவது தான் என்ற ஆதிக்க மனப்பான்மை இருந்தால் அதிலிருந்து உடனடியாக வெளிவருவது, இல்லை என்றால் நிம்மதி இழப்பு, வேலை இழப்பு என்று, தூக்கம் இழப்பு என்று பல சங்கடங்கள் வரும். இது தேவையில்லை என்று உங்களுக்கு தெரியும். ஆகினாலே அற்புதமாக பூத்திருக்கக்கூடிய இந்த கும்பராசி அன்பர்களே, இந்த 2025 அற்புதமாக பூத்திருக்கிறது. உங்களுக்கு ஜென்மச்சனி என்பது கழிந்து அது சாதாரணமான ஒரு பாதச்சனியாக மாற இருக்கிறது. தலைமையிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய சுமை குறைந்து இப்போது எளிதிலே சுமக்கக்கூடிய சுமையாக மாறுகிறது என்பதே சந்தோஷம் தானே. ஆகையினாலே தலை பாரத்தை இறக்கி வைக்கப் போகிறீர்கள். அதாவது உங்களுடைய மூளையில ஏற்பட்டிருக்கக்கூடிய குழப்பத்திலே அந்த குழப்பத்தை குறைத்து சனி பகவான் விலகுகிறார். 75% பிரச்சனைகளை அனுபவித்த உங்களுக்கு கோபத்தை கைவிட்டு சாத்வீகமான எண்ணங்களோடு இருந்தால், வீண் விவாதங்களிலிருந்து தவிர்த்திருந்தால் வெற்றி என்பது இருக்கும். 24 ஜனவரிக்கு பின்பாக வியாபார செலவுகள் ஏற்படும், தொழில் செலவுகள் ஏற்படும், விரிவாக்க செலவுகள் ஏற்படும். அது தேவையா என்று பார்த்து செய்யுங்கள். சந்திராஷ்டம தினங்களாக ஜனவரி 19 மற்றும் 20 அமைகிறது. இதில் புதிய விஷயங்களை துவக்காமல் இருப்பது, வம்பு வழக்குகளில் சென்று சிக்காமல் இருப்பது, இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது சிறப்பை ஏற்படுத்தும். இந்த சந்திராஷ்டமம் எப்போது துவங்குகிறது என்றால் 18 ஜனவரி முதல் ஜனவரி 9:28 PM முதல் 21 ஜனவரி 2025 10:03 AM காலை வரை இருக்கிறது. ஜனவரி மாதத்திலே கூடுதல் கவனத்தோடு நீங்கள் இருக்க வேண்டிய நாட்கள் என்றால் 1, 2, 10, 11, 19, 20, 28, 29, 30. உங்களுக்கு இந்த ஜனவரி மாதத்திலே லாங் வீக்கெண்ட், அதாவது இந்த பொங்கல், அதற்கு முன்பு போகி, திருவள்ளுவர் திருநாள் என்று திங்கள் செவ்வாய் புதன் என்று வருவதோடு இணைந்து அதற்கு முந்தைய சனி ஞாயிறு விடுமுறையாகத்தானே இருக்கும். ஆகையினால் இதிலே சாத்வீகமான முறைகளிலே உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய, அதாவது நீண்ட நெடுந்தூரம் கூட செல்ல வேண்டாம், அருகிலே இருக்கக்கூடிய கோயில்களுக்கு சென்று வருவது சிறப்பை ஏற்படுத்தும். எக்காரணத்துக் கொண்டும் அக்கம் பக்கத்தாரை பகைத்துக் கொள்வது, உங்களுடைய உறவுகளை பகைத்துக் கொள்வது, நட்புகளை பகைத்துக் கொள்வது என்பது நிச்சயமாக கூடாது. காரணம், குரு பகவான் மிகச் சுவர்தான் இருந்தாலும் 4ஆம் இடத்திலே வக்கரம் பெற்றிருக்கக்கூடிய குரு பகவான் அந்த பார்வை பலம் என்பது 12ஆம் இடத்திலே உங்களுக்கு இருக்கிறது. அதில் சற்று கூடுதல் கவனம் என்பது தேவை. உடல் நலம் மிக முக்கியம். ஏனென்றால் உடல் நலமும் உள்ள நலமும் சீராக இருந்தால்தான் சனி பகவான் தரக்கூடிய அந்த சுக்கிரனோடு இணைந்து அந்த நல்ல அருளை நன்றாக பயன்படுத்த முடியும். ராசிநாதன் சனி சுக்கிரன் இணைவு உடல் நலம் சிறப்பாகவே இருக்கும். பொதுவாக புதன் ஜனவரி 24 உங்கள் ராசிக்கு 12ஆம் நிலைக்கு வரும்போது உடல் நலம் அப்போது சற்று நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஆரோக்கியம் சாதகமாகத்தான் இருக்கும், இருந்தாலும் கூட ஏதோ ஒரு மிக பலுவான ஒரு விஷயம், அதாவது எடை அதிகமாக இருக்கக்கூடிய விஷயத்தை தூக்குவது, உங்களுக்கு முடியாத ஒரு விஷயத்திலே, அதாவது உடல் ரீதியாக விஷயத்திலே அதை ஈடுபடுவது. ஒரு ஜிம்முக்கு சென்று 10 கிலோ தான் தூக்க முடியும் என்றால் 20 கிலோ தூக்கி பார்க்கலாம் என்று நினைத்தீர்கள் என்றால் அது உங்கள் தசை மற்றும் எலும்புகளிலே சிக்கலை ஏற்படுத்தும். சில சமயங்களிலே எலும்பு முறிவு கூட ஏற்படுத்திவிடும். பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. வந்தால் உடனடி மருத்துவம் பாருங்கள். இல்லை என்றால் அந்த பிரச்சனை பெரிதாகக்கூடிய அமைப்பு. எது முடியாத போட்டிக்காக அதிகப்படியான உடற்பயிற்சிகளை செய்யாதீர்கள். எது இயலுமோ, எது தேவையோ அதை மருத்துவர்களுடைய அறிவுரையோடு செய்யுங்கள். மாதத்தினுடைய பிற்பகுதியிலே சற்று கூடுதல் கவனத்தோடு உடல் நலத்திலே நீங்கள் நிச்சயமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் கவனத்தை சிதறவிடும் போதுதான் உடல் நலத்திலே சில சிக்கல், அதனால் மனநலத்திலும் பாதிப்பு இருக்கும். தட்பவெட்ப காரணங்களின் காரணமாக
தும்பல், சளி போன்ற சிறு சிறு உபாதைகள் ஏற்பட்டு மறைவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. கல்வி மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் என்பது இருக்கிறது. நிச்சயமாக கல்லூரி மாணவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் கல்வியிலே மட்டும் நாட்டம் செலுத்துங்கள். மற்ற நண்பர்களோடு சேர்ந்து கேளிக்கைகளில் ஈடுபடக்கூடிய அமைப்பை கிரகநிலைகள் காட்டுகிறது. அது தேவையா என்று பாருங்கள். இல்லை என்றால் அதை தவிர்த்து கல்வியில ஈடுபடும் போது வெற்றி என்பது இருக்கும். தொழில்நுட்ப கல்வியில இருப்பவர்களுக்கு இந்த மாதம் நல்ல செய்தி காத்திருக்கிறது. தன்னம்பிக்கை என்பது உங்களுக்கு நிச்சயமாக அதிகரிக்கும். மனம் மகிழும்படியான செய்தி மாணவர்களுக்கு காத்திருக்கிறது. கும்பராசி அன்பர்களே, 2025ஆம் ஆண்டிலே சாதிக்க வேண்டும், சோதனைகளை கடந்து வர வேண்டும் என்றால் சாத்வீக எண்ணங்களோடு இருந்து மன அமைதியும் பேச்சில கட்டுப்பாடும் இனிமையும் உள்ளன்போடும் இருந்து எல்லோரோடும் சகஜமாக உண்மையான உள்ளன்போடு பழகும் போது மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை இந்த 2025 தரும். மறுஜென்மம் எடுக்கும் காலம் என்றால் நிச்சயம் இதுதான். கோல்டன் டைம்ஸ் ஆர் ஸ்டார்டிங். மாபெரும் புத்தாண்டு பல ஆண்டுகளுக்கு பின்பு இது நிச்சயம் அப்படி ஒரு புத்தாண்டாகவே சாத்வீக எண்ணங்கள் தெய்வ பக்தியோடு இருந்து இந்த 2025 முழு அற்புத பலன்களை அனுபவிப்பீர்களாக. எனது அன்பு நேயர்களே, உங்களுக்கு மீண்டும் என்னுடைய உளம் கனிந்த இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்கள், தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.